சுரேகாவை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க போலீஸ். அதை பார்த்துட்டு சுந்தரவள்ளி ஆனந்த அதிர்ச்சியில் அப்படியே வாசலுக்கு ஓடி போகிறாங்க. சுரேகா அப்படின்னு சொல்லி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சுரேகாம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கீழே ஓடி வராங்க நந்தினி. அப்போ அவங்க பாட்டி எல்லாருமே கீழே வராங்க. அப்பா, நான் கும்பிட்ட தெய்வம் என்னை கைவிடலை, சுரேகாம்மாவை நல்லபடியாக உயிரோடு இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துடுச்சு அப்படின்னு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நந்தினி. கொஞ்ச நேரத்தில் சூர்யாவும் கீழே வராரு. இதெல்லாம் கனவா நனவா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ சுரேகா கட்டி பிடிச்சி அழறாங்க சுந்தரவள்ளியை. நந்தினியும் பார்த்து நன்றி உணர்வோடு பார்க்குறாங்க. என் கல்யாணத்தை நிறுத்தி என்னை காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏய், உனக்கு என்னடி பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவளுக்கு எதுக்குடி நன்றி சொல்லிக்கிட்டு இருக்க? அவ தான் உன்னை கடத்தி வச்சவளே அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரவள்ளி. இல்லைம்மா, அவங்க என்னை கடத்தி வைக்கல. என்னை கடத்தி வச்சது யாருன்னு தெரிஞ்சா நீ ரொம்ப ஷாக் ஆயிடுவ அப்படின்னு சொல்கிறாங்க சுரேகா. யாரு? இவ தானே, இவளை விட்டா வேற யார் இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரவள்ளி. இவங்க இல்லை, எங்களை கடத்தி வச்சது பாண்டியன் அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க சுரேகா. என்னது, ஏன் அண்ணனா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க சுந்தரவள்ளி. இருக்கவே இருக்காது, அவரு இந்த மாதிரி கீழ்த்தனமான வேலையெல்லாம் செய்யவே மாட்டாரு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என் அண்ணன் மேலே பழிய போடுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, இல்லைம்மா, அந்த இடத்துல நான் பாண்டியனை பார்த்தேன். அவர் ஒரு பெரம்பால சுரேகாவையும் ஹரிதாவையும் அடிச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர். என்னது, ஹரிதாவையுமா? ஹரிதா உயிரோடு இருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அவங்க உயிரோடு தான் இருக்காங்க. இப்போ அவங்க வீட்டில் விட்டுட்டு தான் இங்கே சுரேகாவை கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர். ஆமாம்மா, பாண்டியன் அங்கிள் தான் எங்களை கடத்தி வச்சிருப்பாரு போல இருக்கு. இந்த கடத்தி வச்ச 4 நாளும் ஏதோ தடிமாடுங்க மாதிரி இருந்த அடியாளுங்க தான் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ தான் பாண்டியன் அங்கிள் வந்தார். அவர் வாய்ஸில் ஆனால் ஏதோ ஒரு சேஞ்ச் தெரிஞ்சது. அவர் எதுக்காக சொந்த மகளையே கடத்தி வைக்கணும்? என்னன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை எதுக்காக அவர் கடத்தி வைக்கணும்? எனக்கு ஒன்றுமே புரியலம்மா. இதெல்லாம் என்னத்துக்குன்னு எனக்கு புரியல. ஆனால் அவரு தான் கடத்தி வச்சது. நாங்கள் அவரை பார்த்தோம், ஹரிதாவும் அவளை பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இன்ஸ்பெக்டர், இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்குறாங்க அருணாச்சலம். அவங்க சொல்கிறது உண்மைதான் சார். இவங்க இருக்கிற தகவல் எப்படி யாரோ ஒரு அன்னோன் பர்சன் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. சரி, அந்த இடத்துக்கு போய் பார்த்தோம். அங்கே பார்த்தா பாண்டியன் இவங்கள அடிச்சிட்டு இருந்தாரு. எங்களை பார்த்தவொடனே எஸ்கேப் ஆகி போயிட்டாரு. நாங்கள் 2 பேரையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தோம், பாண்டியன் அங்கே இல்லை. ஸோ அவரு தான் கன்ஃபார்மாக இதை பண்ணியிருப்பாருன்னு நாங்கள் அப்போவே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இதை ஜோதிக்கிட்டேயும் சொன்னோம். ஆனால் அவங்களும் நம்பவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர். எங்களால் கூட நம்பவே முடியல. என் அண்ணனுடைய புத்தி இப்படியெல்லாம் போகவே போகாது அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரவள்ளி. அம்மா, நான் தான் கண்ணால் பார்த்தேன்னு சொல்கிறேனே அப்படின்னு சொல்கிறாங்க சுரேகா. அதுக்கு சூர்யா சொல்கிறாரு, நெவர், அங்கிளை வச்சு யாரோ ப்ளே பண்ணியிருக்காங்க. அங்கிள் இது மாதிரி பண்ணுற ஆளே கிடையாது. அவர் மனசால கூட யாருக்கும் துரோகம் நினைக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க சூர்யா. நந்தினியும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்லை, அருணாச்சலம் ஐயா எவ்வளோ நல்லவங்களோ அவ்வளோ நல்லவங்க பாண்டியன் ஐயா. அவங்க என்னை திட்டுனது கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் அவர் யோசிக்கவே மாட்டாருன்னு நந்தினி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் ஜோதி, பாண்டியன், ஹரிதா எல்லாருமே சுந்தரவள்ளி வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே பாண்டியனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக இன்ஸ்பெக்டர் ஓடுறாரு. இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம் இருங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சூர்யா. இதுக்கப்புறம் என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? நாங்கள் தான் கண்ணால் பார்த்துட்டுமே, இவர் தான் இவங்க 2 பொண்ணுங்களையும் கடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இன்ஸ்பெக்டர். ஐயோ இன்ஸ்பெக்டர், நான் சொல்கிறத கொஞ்சம் நம்புங்க, குழப்பம் நடந்திருக்கு. நான் போய் என் பொண்ணை கடத்துவேனா? எனக்கு என்ன தலையெழுத்தா அது மாதிரி செய்யறதுக்கு? என் பொண்ணை கடத்தி என் குடும்பத்தை கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு எதுக்காக நோக்கம் இருக்க போகுது? இதை பாருங்க, இது யாரோ பண்ண சதி அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், அங்கிள் சொல்கிறதுலேயும் பாயிண்ட் இருக்குது. ஹரிதாவை கடத்தி கொலை பண்ணதா சொல்லி ஜோதி ஆண்டியை எதுக்காக அவர் அழ வைக்கணும்? அவர் குடும்பத்து மேலே அவர் உயிரே வச்சிருக்காரு. அவர் என்னதான் சொல்ல வராருன்னு நம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சூர்யா. அப்போது பாண்டியன் சொல்கிறாரு, இவ்வளோ நேரம் நான் பிஸ்னஸ் விஷயமா பக்கத்தில் சென்னையில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்த ஒரு தொழிலதிபரை பார்த்துட்டு வந்தேன். அவர் மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ண நேரம் வேறு, அவர் வந்த நேரம் வேறு. அதனால் எனக்கு அங்கே டைம் ஆயிடுச்சு. அந்த கேப்பில் தான் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. இது நிச்சயமாக யாரோ பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் அந்த இடத்துல வந்தேன்னு சொல்லி ஹரிதாவும் சொல்கிறா. அதுதான் என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியன்.
அப்பதான் கரெக்டா இன்னொரு குடோன காட்டுறாங்க. அங்க பாண்டியன் மாரியே இருக்கிற ஒரு ஆள் நிக்கிறாரு. "என்னடா நான் சொன்ன மாரி செஞ்சிட்டியா?" அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேக்குது. செஞ்சுட்டேன் முதலாளி" அப்படின்னு சொல்றான் அந்த பாண்டியன் மாரியே இருக்கிற ஆளு. அப்புறமா "எதுக்காக இந்த மாஸ்க் இன்னும் போட்டுக்கிட்டு இருக்க? கழட்டு" அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாண்டியன் மாரியே இருக்கிற மாஸ்க்க கழட்டி போடுறான் அந்த ஆளு. அப்படியே அந்த பாண்டியன் மாரியே இருக்குடா இந்த மாஸ்க்ல. சூப்பர்டா! இதெல்லாம் அந்த பாண்டியனுக்கு ஆப்பா போய் முடியணும். அவனையும் ஜெயில்ல உள்ள தள்ளணும். அதுதான் என்னுடைய ஆசையே! அப்படின்னு சொல்லி ஒரு குரல் பேசுது. அப்போ ஒரு பெண் குரலும் பேசுது. "இத பாருங்க பாஸ், இதோட இவங்கள விடக்கூடாது. அவங்க குடும்பத்த சுத்தி சுத்தி அடிக்கணும். ஆமா, இப்ப எதுக்காக அந்த ஹரிதாவையும், சுரேகாவையும் வெளிய விட்டீங்க? எதுக்காக அவங்க இருக்கிற இடத்த போலீஸ் கிட்ட கால் பண்ணி சொன்னீங்க? இன்னும் வச்சு டார்ச்சர் பண்ணியிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லுது அந்த பெண் குரல். "அவ்வளோ சீக்கிரம் அவங்கள விட்டுருவேனா? நான் விட்டேனா, அதுக்கு பல காரணம் இருக்கு. வெளிய போயும் அவங்க நிம்மதியா இருக்க முடியாது. அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி தான் அவங்கள வெளிய விட்டுருக்கேன். பொறுத்திருந்து பாரு. இதுக்கப்புறம் நான் ஆடப்போற ஆட்டத்த, அந்த குடும்பத்துல ஒருத்தர் கூட நிம்மதியா இருக்க முடியாது" அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆண் குரல். "ஓகே பாஸ். நீங்க எது சொன்னாலும் அது கரெக்ட்டா தான் இருக்கும். நானு நீங்க சொல்றத செய்யறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்னு அவங்க பக்கத்துல இருந்து வாட்ச் பண்ணி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க பாஸ்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் குரல் ஒரு கார்ல ஏறி போகுது. அப்ப அந்த ஆண் குரல் தனியா சிரிக்குது. "சுந்தரவல்லி, உன்னை விட மாட்டேன். நீ அண்ணனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினியே, அவன் மேல பழிய போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் தான் உன் மண்டைய பிச்சுக்கிட்டு அலைய போற. ஹரிதா சொல்றது உண்மையா, பாண்டியன் சொல்றது உண்மையான்னு சொல்லி தலைய பிச்சுக்கணும். உன் குடும்பமா, பொறந்த குடும்பமான்னு சொல்லி நீ அலைய போற. இதோட உன்னை விட மாட்டேன்டி. உன்னை இன்னும் எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்த போறேன் பாரு. இதோ நான் வந்துக்கிட்டே இருக்கேன்" அப்படின்னு சொல்லி அந்த குரலும் கார்ல ஏறி கிளம்புது. இந்த பக்கம் ஹரிதா வந்தது சந்தோஷமா இருந்தாலும், ஒரு பக்கம் பாண்டியன் சொல்றத நம்புறதாலும் நம்பாம இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்துல இருக்காங்க குடும்பம். ஹரிதாவும் அழுதுகிட்டே நிக்கிறாங்க. "நான் எவ்வளோ கஷ்டப்பட்டமா தெரியுமா டாடி? ஆனா லாஸ்ட் நிமிஷத்துல நீங்க வந்த உடனே எங்கள காப்பாத்த தான் வரீங்கன்னு சொல்லி நாங்க சந்தோஷப்பட்டோம். ஆனா திடீர்னு ஒரு பெரம்பெடுத்து எங்கள அடிக்க ஆரம்பிச்சுட்டீங்க. நாங்க இத எதிர்பார்க்கவே இல்ல" அப்படின்னு சொல்றாங்க ஹரிதா. "ஐயோ! நான் தான் சொல்றேனேம்மா, நான் எங்கேயுமே வரல. அது நானே கிடையாது. அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே" அப்படின்னு சொல்றாங்க பாண்டியன். இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, "இத பாருங்க, இதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். அந்த ஸ்பாட்ல நான் உங்கள பார்த்தேன். அதுக்கான என்கொயரிய நாங்க பண்ணி தான் ஆகணும். நீங்க உடனே ஸ்டேஷனுக்கு கிளம்புங்க. உங்கள என்கொயரி முடிச்சுட்டு தான் ஹேண்ட் ஓவர் பண்றதா, இல்ல நாங்க கஸ்டடியில எடுக்கிறதான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். தயவுசெய்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்க. உடனே போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். உங்கள கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும்" அப்படின்னு சொல்றாங்க இன்ஸ்பெக்டர். "ஐயோ! இவர் மேல எந்த தப்பும் இருக்காது" அப்படின்னு சொல்றாங்க சூர்யா. "சூர்யா சார், எனக்கு எல்லாமே புரியுது. ஆனாலும் சட்டப்படி எல்லாத்தையும் நடத்தி தான் ஆகணும். நாங்களே இவர பார்த்ததுக்கான எவிடன்ஸ். தோ ஹரிதா, சுரேகா 2 பேருமே சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இவர விட்டுட்டு போக முடியும்? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நாங்க என்கொயரிய முடிச்சுட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றோம். நீங்க வந்து பெயில்ல கூட எடுத்துக்கோங்க. நோ ப்ராப்ளம்" அப்படின்னு சொல்றாரு இன்ஸ்பெக்டர். "சரி, இதுக்கு மேல பேசி ஒண்ணும் ஆகப் போறதில்ல. நம்ம கோர்ட்ல போய் முடிவு பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க அருணாச்சலம். "அண்ணே, அண்ணே" அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே போறாங்க சுந்தரவல்லி. "சுந்தரவல்லி, நீயாவது என்ன நம்புற இல்ல?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பாண்டியன். "நான் உன்னை நம்புறேனே. நிச்சயமா இது மாதிரி எல்லாம் கீழ்த்தரமான வேலையை நீ பண்ணியிருக்கவே மாட்டே. இந்த வீட்டில் இருக்கிற யாரோ தான் பண்ணியிருக்காங்க" அப்படின்னு நந்தினியை பார்த்து சொல்றாங்க சுந்தரவல்லி. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த சூர்யாவுக்கு கோவமா வருது. இந்த வீட்ல எது நடந்தாலும் அதுக்கு நந்தினி தான் காரணமா? அவளையே பார்த்துக்கிட்டு, அவளையே மொறச்சுக்கிட்டு, "தாய் குலமே கொஞ்சமாவது திருந்துங்க" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு சூர்யா. நேரா எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க எஃப்ஐஆர் போடுறாங்க. கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க.